வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜிகே கொஸ்டின் தெரியாமல் இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1995. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு? 1995. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டது? கராச்சி. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக தொடங்கப்பட்ட ஆண்டு? 1923. அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணி வணிகம். வடக்கே நீலகிரி முதல் தெற்கே கன்னியாகுமரி மாவட்ட சுவாமிதோப்பில் உள்ள மருதமலை வரை நீண்டுள்ள மலை எது? மேற்கு தொடர்ச்சி மலை. ரொம்பவே முக்கியமானது. அடுத்த கொஸ்டின், பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் மற்றும் அச்சன்கோவில் கணவாய் ஆகியன எம்மலை தொடரின் முக்கிய கணவாய்கள் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலையோட முக்கிய கணவாய்கள் ஆகும். நீலகிரி மலையில் 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட டேஸ் சிகரங்கள் காணப்படுகின்றன. 24 சிகரங்கள் காணப்படுகின்றன. தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லை பகுதியில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ள மலை எது? ஆனைமலை. சேர்வராயன் மலை டேஸ் முதல் டேஸ் மீட்டர் வரையிலான உயரம் கொண்ட சேர்வராயன் மலைத்தொடர் சேலம் நகருக்கு அருகே அமைந்துள்ளது. 1200 முதல் 1620 மீட்டர். அதாவது சேர்வராயன் மலை 1200 முதல் 1620 மீட்டர் வரையிலான உயரம் கொண்ட சேர்வராயன் மலைத்தொடர் சேலம் நகருக்கு அருகே அமைந்து உள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மலைவாழிடம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏற்காடு. நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலைத்தொடர் எது? கொல்லிமலை. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பீடபூமியானது டேஸ் பீடபூமியின் ஒரு பகுதி ஆகும். மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதி. அடுத்த கொஸ்டின், டேஸ் பீடபூமியானது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. கோயம்புத்தூர் பீடபூமி. ஓகேவா? அடுத்தது, காவிரி ஆறு டேஸ் மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகிறது. கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரி என்னும் இடத்தில் உற்பத்தி ஆகிறது. அடுத்த கொஸ்டின், கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் தலகவரா கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தியாகிற ஆறு எது? பாலாறு. இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க.